முன்னேறு முன்னேறு என்றுதான் என் உள்ளுணர்வு எப்போதும் குரல் கொடுக்கும். ஆனால் கௌரவமாக பின்வாங்க வேண்டிய தருணங்கள் பல உண்டு என்பதை நான் மறப்பதில்லை. காரில் எதற்காக ரிவர்ஸ் கியர் வைத்துள்ளனர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சில விஷயங்களில் நான் மிகவும் மெதுவாக கற்றுக்கொள்கிறவன். என் மனைவியுடன் விவாதம் செய்வது அதில் ஒன்று. நானும் டவீனும் பல வருடங்களாக வெற்றிகரமானதொரு மன வாழ்க்கையை வாழ்ந்து வந்த போதிலும் உருப்படியான விதத்தில் விவாதிக்கும் கலையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஒரு விவாதத்தின் முடிவில் இருவருமே அதிர்ப்பி கொண்டிருக்கும் சூழல் அடிக்கடி நிகழும். நான் கோபத்திலும் கையாலாகாதனத்திலும் குமுறிக் கொண்டிருப்பேன். என் மனைவி மனமுடைந்து வருந்தி கொண்டிருப்பார். விவாதத்திற்கு முன்பு நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தோமோ அந்த நிலைமையில் மீண்டும் இருப்போம். உங்களுக்கு இது போன்ற மோசமான அனுபவங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஒன்று, நீங்கள் வேறு ஒருவருடன் நீண்ட காலம் சேர்ந்து வாழாமல் இருந்திருக்கலாம். அல்லது நானும் டவீனும் எங்கள் மோதல்களை தீர்த்து கொள்வதை விட மேம்பட்ட வழியில் நீங்கள் உங்கள் முரண்பாடுகளை தீர்ப்பவராக இருக்கலாம். நானும் டவீனும் ஒரே விதமான விவாதங்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு தொடர்ந்து அதிருப்தியான நிலையில் இருந்ததை நான் கண்டபோது இதை கையாள வேறு ஒரு நல்ல மேம்பட்ட உத்தி தேவை என்பது எனக்கு புரிந்தது. எங்களுடைய விவாதங்கள் அதிகமான கோபத்திற்கும் அவரவர் கூட்டுக்குள் அவரவர் அடைந்து கொள்வதற்கும் மட்டுமே இட்டு சென்றன. பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படவில்லை. மன்னிப்பு கேட்டல் என்ற அத்தியாயத்தில் உங்களுடைய பழக்கம் ஒன்றை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய துணைவர் கூறும்போது உங்கள் முன் 2 தேர்ந்தெடுப்புகள் உள்ளன என்று நாம் பார்த்தோம். ஒன்று, கற்றுக்கொள்ளும் நோக்கம் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள முயலலாம். நீங்கள் மீண்டும் உங்களுடைய அழுக்கு துணிகளை குளியலறை தரையில் போட்டுவிட்டு வந்துவிட்டீர்கள் என்று உங்கள் மனைவி கூறுகிறார். நியாயப்படுத்த முயலுதல் இல்லவே இல்லை. அல்லது நீ உன்னுடைய செருப்புகளை படுக்கைக்கு கீழே கழற்றி வைத்து விட்டாய். நான் மீண்டும் தடுக்கி விழுந்து விட்டேன். அல்லது நான் உன் ஆடைகளை எடுத்து வைப்பது போல நீ என் ஆடைகளை எடுத்து வைத்தால் கொடியா முழுகி போய்விடும். அல்லது நீதானே போன வாரம் என் ஆடைகளை குளியலறையில் போட்டுவிட்டு வந்துவிடுமாறு கூறினாய், அதற்குள் மறந்துவிட்டதா? அல்லது நான் அவசரமாக கிளம்ப வேண்டியிருந்தது. இந்த பதில்கள் எல்லாமே பிரச்சனைகளை அதிகப்படுத்தவே செய்யும். கற்றுக்கொள்ளும் நோக்கத்தை வெளிப்படுத்துதல். ஐயோ, மறுபடி அப்படி பண்ணிவிட்டேனா? மன்னித்துக்கொள், நாளையிலிருந்து அழுக்கு கூடையில் போட்டு விடுகிறேன். மிக சிறப்பான உறவுகளில் கூட விவாதங்கள் தோன்றும் போது அவற்றை சமாளிப்பது கடினம். 20 வருடங்களுக்கு மேலாக நானும் டவீனும் எப்படி விவாதிக்க வேண்டும் என்று பலமுறை விவாதித்துள்ளோம். குறிப்பாக கற்றுக்கொள்ள முயலுதல் குறித்து நாங்கள் அதிகமாக விவாதித்துள்ளோம். இது ஒரு சிறிய பிரச்சனைதான், ஆனால் இது நீண்ட காலமாக எங்களிடையே இருந்து வந்துள்ளது. இதை செம்மையாக கையாள்வதற்கு ஒரு சரியான உத்தியை நான் தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிக்கவில்லை என்றால் உடனே அது குறித்து கூறிவிடுவேன். ஆனால் என் மனைவியிடம் அது செல்லுபடியாகவில்லை. குறிப்பாக நான் அவளிடமிருந்து ஒரு மன்னிப்பை எதிர்பார்த்தாலோ அல்லது அவள் தன் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினாலோ அது நடைபெறாது. நான் டவீனிடம் எதையாவது குறித்து புகார் செய்தால் அவர் எப்போதும் தன்னை நியாயப்படுத்தவே முனைவார். ஒன்று, அதை ஒட்டுமொத்தமாக மறுப்பார், அல்லது அதில் தன்னுடைய பங்கை மறுப்பார், அல்லது இரண்டையுமே செய்வார். அதனால் என் தரப்பு வாதத்தை நான் முரட்டுத்தனமாக முன்வைப்பேன். இறுதியில் என் கோபம் இன்னும் தலைக்கேறுவதுதான் மிச்சம். டவீனை கேட்டால் நான் தான் தன்னை விட அதிகமாக நியாயப்படுத்துகின்றவன் என்று அவர் கூறுவார். விவாதமே இல்லாதிருப்பதோ அல்லது
சூடு பறக்க விவாதிப்பதோ தீர்வுகளை கொண்டு வராது என்பதால் நான் மௌன மாடல் என்ற புதிய உத்தியை கண்டுபிடித்தேன். எங்களில் ஒருவர் மற்றொருவர் மீது புகார் செய்யும் போது மற்றவர் அதற்கு பதிலளிக்காமல் மௌனம் காக்க வேண்டும் என்பதுதான் அது. ஒன்று நான் பேசுவேன் அல்லது டவின் பேசுவார். ஒரு நாளைக்கு ஒருவருக்குத்தான் அந்த வாய்ப்பு உண்டு. விவரணைகள், பதில்கள், வாக்குறுதிகள் போன்ற எதையும் எதிராளி அளிக்கக்கூடாது. வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இதில் ஓர் அனுகூலம் உண்டு. என் மனைவி நான் சொல்வதை எதிர்த்து வாதாட மாட்டார் என்பதால் நான் எடுத்த எடுப்பிலேயே கோபமாக கத்த வேண்டி இருக்காது. ஆலன், நீங்கள் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாகிவிட்டால் நான் கவலைப்பட துவங்கி விடுவேன். இன்று நீங்கள் வீட்டிற்குள் நுழையும்போது 2 மணி நேரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் வெறுமனே அதை கேட்டுக்கொண்டேன், பதிலேதும் அளிக்கவில்லை. உரையாடல்களை விட மௌன மாடல்கள் தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்துகின்றன. பல வருடங்களுக்கு பிறகு நானும் டவீனும் இந்த உருப்படியான யோசனையை நடைமுறைப்படுத்தினோம். கோபப்படுதல், காயப்படுதல், நியாயப்படுத்துதல் ஆகியவற்றிலிருந்து நாங்கள் வெளியே வர இந்த உத்தி வெகுவாக உதவியது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதானே, நிறைய டைம் நம்ம கோபத்தினாலதான் கத்துவோம். நம்ம வீட்டில், நம்ம ஃபேமிலி, நமக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இந்த மேரேஜ் ஆனவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாப்டரா தோணுச்சு. இது ஆக்சுவலாக நம்ம மக்களை கையாளும் கலை பை ஆலன் ஃபாக்ஸ் அவரோட தான். இந்த சாப்டரில் கூட ஆலனும் அவரோட ஒய்ஃப் டவின் அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட லைஃப் நடந்தது தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. படித்தோடனே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை பிரச்சனை பண்ண மாட்டோம். அந்த சாப்டர் நான் படிக்கும்போது சில விஷயங்கள் சொன்னேன், 2-3 வாட்டி கேளுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.